ஏப்பா லேட்டு அப்படின்னு கேட்டால் அம்மனி இப்படி ஆகிப்போச்சு அம்மனி உண்மையை சொல்லணும். அதை விட்டு போட்டு அம்மனி உண்மையை சொன்னால் தப்பாக எடுத்துக்கோன்னு சொல்லி பொய்ய சொன்னீங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சி டிடெக்டிவ் மூலைங்க எப்போவுமே வீட்டுக்காரிக்கு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஏன்னா எப்பவுமே எந்த வீட்டுக்காரனையுமே வீட்டுக்காரி நம்புற மாதிரி எனக்கு தெரியலிங்க. சந்தேக கண்ணோடனையும் பார்த்தா அப்புறம் எப்படித்தான் நாம் பொழப்பு நடத்துறது? அந்த சந்தேக கண்ணோட டிடெக்டிவ் ஏஜென்சி வேலையெல்லாம் பார்த்து இல்லையே 5 மணிக்கு நீ ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனியே 8 மணிக்கு வரேன்னா ஏதோ வேலைத்தனம் பண்ணிக்கிறேன், வாய் ஊது அப்படிம்பாங்க. அப்படி என்ன திடீர்னு இன்றைக்கி வந்து இடையில வந்து இப்படி கேட்குறே வாய் ஊதுனா அப்படின்னு 2 டைம் ஊதி காமிச்சா கூட ஏலக்காய் வாசம் அடிக்குது, ஏதோ வேலைத்தனம் பண்ணிக்கிற நீ அப்படின்ட்டு இந்த பாரியா காலையில் நீ என்ன டிஃபன் கேட்டில, டிஃபன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சாப்பாடு பச்சை பயிறு குழம்பு ரசம் தயிர் வச்சுட்டு ஷார்ட் போட்டு மரியாதை ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு காலையில் வந்து இட்லி உப்புமா கேட்டால் நீ இட்லி உப்புமா பண்ணாடி பரவாயில்ல தோசைனாலும் சுட்டு கொடுக்கலாம்னு வேணும் சண்டைக்கு வரும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? 2025 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமைங்க, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதிங்க. இன்றைக்கி சிவராத்திரிங்க, சமநோக்கு நாளுங்க. இந்த சமநோக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் 10:45 ஆரம்பித்து 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:15 ஆரம்பித்து 1:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 ஆரம்பித்து 7:30 வரைக்கும் இருக்குதுங்க முருகா. ராகுகாலம் மத்தியானம் 1:30 ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 6 to 7:30. சூளம் தெற்கு திசைங்க, பரிகாரம் தைலங்க. திதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அதிகாலை 3:51 வரைக்கும் திரையோதசி திதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 9:34 வரைக்கும் அனுசம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகம் இன்னைக்கு சித்த யோகங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 9:34 வரைக்கும் அஸ்வினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க நைட்டுக்கு மேலே. ஒவ்வொரு ராசி பலனுக்கும் டைம் ஸ்டாம்பினுடைய பலன்களை சொல்லிட்டு வரங்க, வாங்க பார்க்க போலாங்க முருகா. வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. அதே சமயத்தில் 3ஆம் வீட்டில் இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு அண்ணன் வக்ரசெட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 8ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் அமைப்பு இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் மேசராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் 9ஆம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு, வேலை செய்யக்கூடிய இடத்துல மன திருப்தியான ஒரு நிலைமை கண்டிப்பாக கிடைக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் தொடங்கலாங்க. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பார்த்தீங்கன்னா, உடன் பணிபுரியக்கூடிய உங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களுடைய பேசுகிறப்ப கொஞ்சம் பேச்சில் கவனமாக வச்சுக்கோங்க. ராகு கொஞ்சம் பற்ற வச்சு விட்ருவார், அல்லது உங்களை பற்றி தப்பாக அவங்க ஏதாவது பொருளை பழப்புவாங்க. இப்படிலாம் இருக்குது. அதனால் பேச்சில் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வீண் விவாதங்களை, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது அல்லது எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி நம்ம வேலையை உண்டு நான் மட்டும் இருந்துட்டு வரலாங்க, பிரச்சனை இல்லை. வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல பலன் அனுகூலமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் அமைப்பை வச்சு பார்க்குறப்ப தொழில் முயற்சிகளுக்கு சிறந்த பலன்களை தருவாங்க இன்னைக்கு. அதே சமயத்தில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் உங்கள் பாரம்பரியமான தொழில் பண்ணிங்கன்னா தந்தையின் வழியிலோ அல்லது உறவுகளோ தந்தையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இன்றைக்கி ஐடியா கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? 3ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ரமான பார்வை வச்சு பார்க்குறப்போ தொழில் விருத்தியை தரக்கூடிய, அதாவது முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ பண பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்களே, கொடுக்கல் வாங்கல, டிரான்சாக்ஷன் ஆஃப் மணிஸ், அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்ப உறவு நல்லா தான் இருக்குதுங்க. 8ல் இருக்கக்கூடிய புதன் சந்திரன் சுக்கிரன் அமைப்பும் 12ல் இருக்கக்கூடிய சனியினால் குடும்பத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட அப்பப்போ ரைட்டா காதுங்காது வச்ச மாதிரி பேசுவோங்களோ, அது மாதிரி காதுங்காது வச்ச மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஒரு இஷ்யூனா டக்குன்னு வராது, ஒரு 3 பேசுவான்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் முடிவு நல்லதாக இருக்குது, கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி பந்தம் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் அமைப்பு இருக்குதுங்க. அதனால் அனாவசியமான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறாப்பா, தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறாப்பா அப்படிங்கிற ஒரு புத்தி வந்துட்டு போகும் கணவன் மனைவிக்குள்ளே. கொஞ்சம் புரிதல் அவசியம் இன்னைக்கு, சரிங்களா? அன்பும் புரிதலும் மட்டுமே தாம்பத்தியத்தை சீராக வச்சுருக்குங்கிற தன்மையை அம்மனையும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். காதல் நிலைமை எடுத்து பார்க்குறப்ப 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரன் அமைப்பை வச்சு பார்க்குறப்ப காதல் உறவில் உணர்ச்சி பூர்வமான சில முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதுவே சில சமயம் உங்கள் காதலில் சில குழப்பங்களை கூட உண்டாக்கலாம். அதனால் எதுலேயுமே நிறுத்தி நிதானமாக பேசுங்க. சந்தேகமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப
சந்தேகப்படக்கூடாது. காதலி மேலேயும் காதல் மேலே சந்தேகப்படக்கூடாது. பண்ணிங்கன்னா அப்புறம் அதுக்கு உண்மையான காதலுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகன் கல்வியில் மாணவிகள் 8 இருக்கக்கூடிய புதன் அமைப்பால் கல்வியில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதன் நல்ல அறிவாளி தான், இருந்தாலும் படித்தா போது அப்படின்னு ஒரு மேம்போக்கான தன்மையை கொடுக்குறாரு. அதெல்லாம் விடாமுயற்சியுடன் படிக்கணுங்க, அதான் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்பாக இருக்குது. சரிங்க, அடுத்து நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப அஸ்வினி. இன்னைக்கு வெற்றி உண்டு, ஆனால் அதிக முயற்சி தேவை. கொஞ்சம் கஷ்டப்படணும்னு வச்சுங்களேன். கஷ்டப்படாதான் வெற்றி உறுதி அப்படிங்கிற தன்மை அஸ்வினி கொடுக்குறாங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ல் சூரியனுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி தந்தையின் ஆதரவு மூலம் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும் உங்களுக்கு. கேட்டுங்களா? சரி, உங்களுக்கான தனிப்பட்ட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட நம்பர் 9ங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக குலதெய்வம் இருக்குல்ல, அதை குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்கள். அதில் முன்னோர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை ஒரு ஏழை எளிகளுக்கு அது பரிகாரம் பண்ணிங்கன்னா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், நல்லதே நடக்கும். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படக்கூடிய தன்மை இருக்குது. சுக்கிரன் 8ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல, கமிட்மெண்ட்டில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது பரணிக்கு நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான எண் பார்த்தா 6ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கார்ல, ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர், அவர் மனசார ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, எதிர்பாராத சிக்கல்கள் நீங்கி ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. 9ல் செவ்வாய் இருக்கார் மற்றும் சூரியன் அமைப்பு இருக்கார். அதனால் ஆன்மீக பலமும் உடல் பலமும் இன்னைக்கு அதிகரிக்கும். கார்த்திகை அமோகமாக இருப்பீங்க. சவால்களை சந்திக்க தயாராகிக்குங்க, ஜெயிச்சிடலாங்க. அந்தளவுக்கு மனதிடம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலருங்க. அதிர்ஷ்ட நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான மனசார ப்ரே பண்ணுங்க, அல்லது துர்க்கை அம்மன் இருந்தால் பக்கத்தில் போய் விளக்கேற்றிட்டு வாங்க. இன்னமும் கொஞ்சம் பலம் கூடுதலாக கிடைக்கும். யாருக்கு? கார்த்திகைக்கு. சரிங்களா? இப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பொறுப்புடன் செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. 8 மற்றும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தேவையற்ற பயணம் மற்றும் விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுவின் அருளை பெற அருகில் இருக்கக்கூடிய சொன்ன மாதிரி துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு கோயில் தான், துர்க்கை அம்மன் போயிட்டு வேண்டிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க ரிஷபராசி நேயர்களே, ராசியின் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனுங்க. அதே சமயம் 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க. 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், ப்ளஸ் சூரியனும் இருக்கார். 10ஆம் வீட்டில் ராகுவும் மாற்றி சேர்ந்துட்டாங்க. 11ஆம் வீட்டில் சனியனை தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு பிரகாரம் பணியிடத்தில் ஒரு வேலைப்பொழு, ஒர்க் ப்ரெஷர் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஆனால் 11ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு உயர்வை தர்றார். அந்த வேலையிலேயே சம்பள உயர்வு, அதாவது ஊதிய உயர்வு, அல்லது புதிய வாய்ப்புகள், ஏதாவது அடுத்த ப்ரமோஷன் அதை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு சாத்தியமாக இருக்குது, சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பாகட்டும் சூரியன் அமைப்பாகட்டும் ரெண்டையும் வச்சு பார்க்குறப்போ உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த வேலை வேண்டாமாப்பா, வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற தன்மையில் எடுக்கப்படாது. சரிங்களா? நிதானத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. ரைட்டுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனோட அமைப்பு வச்சு பார்க்குறப்ப வியாபாரம் தொழில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஒரு உத்வேகத்துடனும் ஒரு லாபகரமாகவும் அமையுங்க. கவலைப்படாதீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கூட கைகூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது முருகா. 2ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் நிதி நிலைமை மேம்படும், அதில் நிதி நிலைமை சீராகும் குறைஞ்சபட்சத்தில். ஆனால் சில வரவுக்கு இருந்தால் கூட செலவும் எதிர்பாராத செலவும் உண்டு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் நீங்கள். சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகள் பார்க்குறப்ப குடும்ப உறவுகள் 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், அப்புறம் சந்திரன் மற்றும் புதனுடைய அமைப்பை வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியான அற்புதமான நாளுங்க. ஆனால் நாளில் கேதன் இருக்கார். அதை வச்சு பார்க்குறப்ப தாயின் ஆரோக்கியம் இருக்குல்ல, பெரியவங்க மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி குடும்ப பாண்டிங் சூப்பராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியில் தாம்பத்திய உறவு அந்நியோன்யம் இன்னைக்கு அதிகரிக்கும், இனிமையாகும், சந்தோஷம் பல்மடங்காக பெருக போகுதுங்க. குடும்பத்தில் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே விட்டு கொடுத்து செல்லும் போது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத அம்மனையும் புரிஞ்சுக்குவாங்க, ஐயனும் புரிஞ்சுக்குவாங்க. நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? சரிங்க. காதல் நிலைமை அப்படின்னு எடுத்து பார்க்குற 7ல் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி யாருக்கு? சுக்கிரன். ஜம்மன் இருக்கார் 7ல். அதனால் காதல் உறவு வளர்ச்சி அடையும், துணையின் தேவைகளை பூர்த்தி மனசறிஞ்சு நடந்துக்குவீங்க. காதலி 2 பேர் சூப்பராக இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 4ல் கேதன் இருக்கார். கேதன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் ஒரு அக்கறையாக படியப்பா அப்படிங்கிறார். நான் அங்கங்கே ஒன்று டைவர்ஸ் பண்ணி விடுவேன், ஆனால் நீ பண்ண மாறக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அக்கறையாக சொல்கிறாருங்கூட்டு. அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கார். அஷ்டமஸ்தானம் எதுங்க? 8ஆம் இடம்.
அப்படி இருக்கிறப்போ ஏதாவது எக்ஸாமினேஷன் ஏதாவது போட்டிகள் வந்தால் கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு படிங்க, இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறேன். கொஞ்சம் கவனமாக படிங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? கூர்மையான புத்தியை தீட்டிக்கும். நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கலாங்களா? கிருத்திகை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி எதிர்பாராத லாபம், அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரம், உங்கள் லைஃப்லேயே இன்றைக்கி லாபம் நல்லா கிடைக்குங்க. 11 இருக்கக்கூடிய சனின்னு அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க பெரியவங்க ஆசீர்வாதம் மற்றும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கிருத்திகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்டிகுலராக அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 11 இருந்தால் கூட நீங்கள் செய்ய வேண்டிய, நீ சிவபெருமான் இருக்கார், சிவன் கோயிலுக்கு போய் மனசார ப்ரே பண்ணுங்கள். அன்னாபிஷேகம் இது பண்ணாங்கன்னா அதில் கலந்துக்குங்க, ஏதோ பூஜையில் கலந்துக்குங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுப செய்திகள், மங்களகரமான செய்திகள், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேருங்க. காதுக்கு இனிமையான தகவல்கள் வந்து சேரும். ரோகிணிக்கு மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. பணம் பரிவர்த்தனை எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இருந்தால் கூட 7 சந்திரன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறங்காட்டி திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அல்லது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவில் எடுப்பீங்க. ரோகிணி அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு பச்சை கலர் அருமையாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 5ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பெருமா கோயில், எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்த பெருமா கோயிலில் போய் ஒரு துளசி மாலை முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த பெருமா கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் நன்மைகள் இரட்டிப்பாகும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களே. சரிங்களா? மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான வெற்றி அடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குதுங்க. 10 இருக்கக்கூடிய ராகு ஆகட்டும் 11 இருக்கக்கூடிய சனி ஆகட்டும் உங்களுக்கு உழைப்பிற்கான உரிய அங்கீகாரம் லாபத்தன்மை அதிகரித்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 18 நம்பர் நல்லா இருக்குதுங்க. செய்ய வேண்டியது இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் அல்லது ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில், ஏதோ ஒரு பைரவர் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. இன்னும் இந்த நாளை சிறப்படைய செஞ்சு கொடுப்பார் பைரவர். நல்லது நடக்கட்டும் உங்களுக்கு. சரிங்களா? அதே சமயத்தில் எப்படி பார்த்தாலும் 11 இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தர்ம காரியங்கள், ஒரு 100 ரூபா சம்பாரிச்சு ஒரு 10 ரூபா தர்ம காரியம் பண்ணுவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிகரித்து கொடுக்கும், நன்மைகள் கிடைக்கும். அதே சமயம் 7 இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ வியாபாரத்தில் தொழிலில் புதிய முதலீடுகளை பற்றி சிந்தனை அதிகமாக பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது. நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மிதுன ராசினர்களே, உங்களுடைய புதன் தான் ராசியின் அதிபதி. இருந்தால் கூட லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். 6ஆம் வீட்டில் உங்களோட ராசியின் அதிபதி, அதாவது புதனும் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரனும் சேர்ந்துட்டாங்க. 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கார். ரைட்டுங்களா? கலத்திரஸ்தானத்தில். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பாக சந்திரன் அமைப்பு சுக்கிரன் அமைப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உத்தியோகத்தில் நிலையான வெற்றிகளை இன்னைக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுப்பாங்க. எதிரிகள் உங்கள் ஆப்போனண்ட் பண்ணுறவங்க எல்லாருடைய தொல்லைகள் இருக்காது. நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு வரலாங்க. அதே சமயத்தில் 10ல் இருக்கக்கூடிய சனியால் உங்கள் பணி உயர்வு, சனி இன்னைக்கு சப்போர்ட்டாக இருக்கார். பணி உங்களுக்கு ஜாபோடைய உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு தெரியுதுங்க. என்ன பண்ணாலும் வேலையில் கூடுதல் பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதை பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். என்னால் தான் முடியுங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ல் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியனுடைய அமைப்பு வச்சு பார்க்குறப்போ கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசுகிறப்ப நிதானமாக பேசணும். சட்ட ரீதியான பல சிக்கல்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் கூட்டு இருக்குது. இருந்தாலும் சட்ட ரீதியான சிக்கல் வராமல் பார்த்துக்குங்களேன் தொழில் மற்றும் வியாபாரத்தில், அது பெட்டராக இருக்கும். சரிங்களா? 3ல் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக சின்ன சின்ன பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பயணங்களால் உங்கள் தொழில் வியாபாரம் பெருகும், ஆதாயம் உண்டுங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் அமோகமாக உதவுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அலைச்சலாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. சப்போர்ட் நல்லாவே இருக்குது. சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, 6ல் இருக்கக்கூடிய சுப கிரகங்களின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் நீங்கி ரைட்டுங்களா அந்த ஒவ்வொன்றா தீர்வதற்கு ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. மகிழ்ச்சி நிலவும். நல்லாயிருக்கு. குடும்பத்தில் பாண்டிங் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி பந்தம் பாசம் பார்க்குறப்போ 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கங்காட்டி கொஞ்சம் வேலைத்தனத்தை காமிக்கிறாங்க. இன்றைக்கி ஈகோ பிரச்சனை. 50 வயசில் என்னையா நீ பெருசா நான் பெருசான்னு சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு இருந்தால் கூட மனசு விட்டுத்தராது. எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் சொல்லி நம்ம கேட்கணுமா, நாம் சொன்னால் அவர் கேட்க மாட்டாரா அப்படின்ட்டு. இந்த பாரியா காலையில் நீ என்ன டிஃபன் கேட்டில, டிஃபன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சாப்பாடு பச்சை பயிறு குழம்பு ரசம் தயிர் வச்சுட்டு சாட் போட்டு மரியாதை ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு காலையில் வந்து இட்லி உப்புமா கேட்டேன், நீ இட்லி உப்புமா பண்ணாடி பரவாயில்ல, தோசைனாலும் சுட்டு கொடுக்கலாம்னு வந்து சண்டைக்கு வரும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? அதுக்கு அரிசி ஆட்டினா அது புளிக்கணும், அப்புறம் தோசை விட முடியும், சோத்துட்டு கிளம்பியா அப்படிம்பாங்க. நீ என்ன சோறாக்கி போடுறது, நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனையை தவிர்ப்பது ரொம்ப அவசியம்.
சரியா மணி உன்னால் முடிஞ்சால் பச்சை பயிர் குழம்பு வைக்காட்டி பல ரசம் இருந்தால் கூட போதும், உங்கள் கையில் சாப்பிட்றதே எனக்கு ஒரு அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கடான்னு போகிறது நல்லது. புரிஞ்சுங்களா? இட்லி தோசை சண்டை போட்டு பச்சை பயிருக்கு சண்டை போட்டு 2 பேரும் சோறு இல்லாமல் எதுக்கு அந்த வம்பு? அதுதான் ஈகோ பிரச்சனை, சின்ன ஈகோ பிரச்சனை. பார்த்துக்கோங்க சரிங்களா? அப்படி இருந்தால் அந்யோன்யம், ஈகோ விட்டுட்டிங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கு. சூப்பருங்க. காதல் நிலைமையை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு காதலில் சின்ன சின்ன தடுமாற்றங்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கார். அதனால் வெளிப்படையான உறவுகள் தான் காதலை வளர்க்கும், புரிஞ்சுக்கணும். பசங்குலையில் பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கக்கூடிய புதன் அமைப்பானது கல்வியில் முயற்சி எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார், வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கார். கொஞ்சம் கவனமாக படிச்சுன்னா வெற்றி உறுதிங்க. ரைட்டுங்களா? நல்ல வெளியூர் படிக்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம், படிப்புகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் இல்லை, கவனத்தோடு படிங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் புதனுடைய புத்தி கூர்மையினால நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கணும், எண்ணம் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு போக கற்றுக்கிறது தப்பு இல்லைங்களே, படிக்கலாம். முருகாசரணம். நட்சத்திர பலன்கள்னு பார்க்குறப்ப மிருகசீரிஷம். எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க மிருகசீரிஷத்துக்கு. 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடைய அமைப்பால் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் திடீர் வருமானம் வரக்கூடிய தன்மை இருக்குது. எதிர்பாராத வர உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க மிருகசீரிஷத்துக்கு. அதிர்ஷ்டமான நிறம் உங்கள் சிகப்பு கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வீட்டில் இருந்தே கூட ப்ரே பண்ணுங்க, தப்பு இல்லை. காரணம் செவ்வாய் ஹோரை நேரத்தில் முக்கியமான வேலைகளை தொடங்குனீங்கன்னா, ஹோரை நேரம்லாம் காலநிலையே போட்டிருப்பாங்க, செவ்வாய் ஹோரையில் பார்த்து தொடங்குனீங்கன்னா மிருகசீரியத்துக்கு சக்ஸஸ் தான், மாற்றுக்கருத்தில். சூப்பருங்க. திருவாதிரையை பொறுத்தவரைக்கும் முருகா இன்னைக்கு உத்தியோகத்தில் வேலை என்ற அமைப்பில் நல்லா இருக்கு. 10ல் இருக்கக்கூடிய சனி உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் உண்டு, ஊதிய உயர்வு, நல்ல பொறுப்பான ஒரு வேலையை உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ கலருங்க. நீங்கள் நம்பர் 4ங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி சிவபெருமானுக்கு ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பால் வாங்கி கொண்டு கொடுங்க. அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்களே, அந்த பாலால் அவங்க அபிஷேகம் எப்போ பண்ணாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பிரதோஷத்தில் கூட கலந்துக்குவது கூட ரொம்ப நல்லது. ரொம்ப அந்த அமைப்பு, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரிங்க முருகா. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பணப்புழக்காட்டம் சீராத்தான் இருக்குதுங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்படி வக்ரத்தில் சஞ்சாரம் செய்கிறப்போ உங்கள் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை தடுக்க மாட்டார், வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். நம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப அவசியம். ரைட்டுங்களா? தன்னம்பிக்கை அவசியம். புனர்வசத்துக்கு கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு லைட் ப்ளூ, கோல்டன் கலர், அந்த மாதிரி கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 3. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை மனசார ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சால் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை தனிப்பட்ட முறையில் ப்ரே பண்ணுங்க. ரைட்டா? முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 ரூபாய்க்கு மஞ்சள், ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சள் நிறைய வஸ்திரம் வாங்கி உங்களுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைகள் களையப்படும் தட்சிணாமூர்த்தினால். முடிஞ்சால் பண்ணுங்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி தொடங்கக்கூடிய நல்ல அமோகமான காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் 7 இருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று நிதானத்துடன் முடிவெடுங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். 9ல் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப வெளிநாடு தொடரக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. படிப்பு சம்மந்தம் உள்ளபடி சொல்லியிருக்கேன். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கடகராசினர்களே. ராசியின் அதிபதி சந்திரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் புதன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இருக்காங்க. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. சரி, இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் அமைப்பு இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்களை கண்ட தலைவர் சொல்லுவாங்க. உங்களை எதிர்க்கிறதுக்கு நீ ஆள் கிடையாது. உங்கள் வேலையை உண்டு, நீங்கள் ஒன்று சிறப்பாக பண்ணலாங்க. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ பணி நிமித்தமான சில பயணங்கள் உண்டு. பிரான்ச்சஸ்க்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அது மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலசலாக தெரியும். இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஆதாயம் உண்டு. தைரியமாக இருக்கலாங்க, கவலைப்பட வேண்டாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பாகட்டும், அதில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார விருத்திக்கு உதவக்கூடிய தன்மையில் அமோகமாக இருக்கிறாங்க. அதனால் லாபம் சீராக இருக்கும். தொழில் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில். 12ல் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு, வரவும் இருக்குது செலவும் இருக்குது. அப்புறம் என்னங்க பண்ணுறது? பரவாயில்ல, வரவு இல்லாமல் செலவுன்னா கடனாளி ஆயிடுவோம். கடன் இல்லாத தன்மை கொடுக்குறது பெரிய விஷயம் மனசில் நினச்சிக்கிட்டு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் 1க்கு 2 படித்து பார்த்து கையெழுத்து போடும். மற்றபடி தொழில் பொருளாதாரம் ஓஹோதான் இருக்குது, கவலைப்படாதீங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய, அதாவது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும் சுக்கிரன் ஆகட்டும் ஒரு அன்பையும் மகிழ்ச்சியும் ஒரு பாண்டிங் இணக்கமான ஒரு தன்மையை கொடுக்குறார். உங்கள் குழந்தை குட்டிகளோட பெருமை தரக்கூடிய தன்மையில் இருக்கார். நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும்.
கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்போ 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும் சூரியன் ஆகட்டும் உங்கள் பிடிவாத குணம் 2 பேர்த்துக்குமே இருக்குது. ஓகே, போன மிதனத்தில் என்ன சொன்னோம்? ஈகோ பிரச்சனை இடிக்குது, இங்கே பிடிவாத குணம். அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல தான் கேட்கணும், நான் சொல்ல தான் கேட்கணும். நம்மள 2 பேரும் சொல்கிறது இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? செவ்வாய் சூரியன் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுங்க, அதுதானே வந்திருக்க 2 பேருமே அப்படின்னு கை கட்டி லெஃப்ட் ஒருத்தர் ரைட் ஒருத்தர் நிற்குவாங்க. போடுறா சண்டையை அப்படின்னு பிடிவாதம் விட்டு கொடுக்கவே மாட்டேங்க. முதல்ல நான் சொல்கிறது நீங்கள், நீ சொல்கிறது நாங்கள், இப்படி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ள. சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றதா அவங்களுடைய தாம்பத்தியத்தை கொஞ்சம் குறைபாடாக தெரியுது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சூரியன் வேலை பார்ப்பார், செவ்வாய் அடசாமி இந்த குடும்பத்தை பிரிக்க முடியாது, கணவன் மணி அப்படி இருக்காங்க அப்படின்னு பயந்து உயிர்வாங்க. பார்த்துக்கணும், சரிங்களா? அப்பேற்பட்டவங்களுக்கு காதல் நிலைமையில் அப்படித்தான். 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனில் கொஞ்சம் காதலில் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் எமோஷனலாகவே இன்றைக்கி இருப்பீங்க. அதே சமயம் காதல் கைவிடக்கூடிய நேரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. சுக்கிரன் உங்களை கைவிட மாட்டார். காதலில் ஜாலியாக பண்ணக்கூடிய அதே ஆளுக குடும்பத்தில் குதூகலமான சண்டை போடுறதுக்கு சந்தோஷமாக பார்க்குறாங்க. பார்த்துக்குங்களேன், நம்ம அமைப்பு அப்படி இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் அங்கே உங்களுக்கு சுக்கிரன் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்க. எங்கே கணவன் மனைவி பந்தத்தில் அங்கே செவ்வாய் சூரியன் வலுப்பட்டு இருக்காங்க, அதனால் சண்டை வரும்னு சொல்கிறோம். காதலில் கொஞ்சம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு 5ல் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சந்திரன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிக ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய கல்வி, நல்லா படிப்பாங்க, நல்ல முறையில் வெற்றி பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பசங்களுக்கு அமோகமாக இருக்குது. டோன்ட் வரி, பி ஹாப்பி, ரைட்டுங்களா? நட்சத்திரம் புனர்பூசம். அங்கே பார்த்தீங்கன்னா எதிரிகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய திறமை, வல்லமை கொஞ்சம் ஊக்குவிப்பாகவே நீங்கள் செயல்படுவீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட யாரும் மோத முடியாது, ஜெயிக்க முடியாது. 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும் சூரியன் அமைப்பு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமாக இருக்காங்க. வழக்குகள் கோர்ட் இருந்தால் கூட சாதகமாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெள்ளை கலர், வெண்மை. அதிர்ஷ்ட நம்பர் 3ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குருவிற்கு, குருனா யாருங்க? குரு பகவானுக்கு. இல்லை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை செய்வது, ரைட்டா? உங்களுக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? மரியாதை கொடுக்கணும் எல்லாத்துக்கும், அது குருவுக்கு அமோகம் கொடுக்கும். தேங்க்யூ சார், ரைட் சார், அப்படி, ரைட்டுங்களா? பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. சவால்கள் வெற்றியாகும். 9ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் கடின உழைப்பை கொடுக்குறாங்க, அந்த கடின உழைப்பு பலனையும் கொடுக்குறாங்க பூசம் நட்சத்திரக்காரங்களே. எதுக்கு அஞ்சாத சிங்கமாக இருங்க நீங்கள், சரிங்களா? அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் இல்லை கருப்பு அல்லது கருப்பு நீளம், கருநீளம் சொல்லும், அந்த கலரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 8ங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி சனீஸ்வரனை போய் ப்ரே பண்ணுங்க. சனீஸ்வரனை இன்றைக்கி என்னடா ஆக்கணும் சொல்கிறீங்க அப்படின்னு, பரவாயில்ல, எந்த நாளாக இருந்தானே சனீஸ்வரன் நமக்கு எப்போ நல்லது கொடுப்பார். போனீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச எல்விளக்கு தீபம் இருக்குல்ல, ஏற்றுனீங்கன்னா இன்னும் குறைகள் களையப்படும். மங்களகரமான செய்திகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. புஸ்தகம் சனீஸ்வரன் கொஞ்சம் தடையாக இருக்கார், அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நிதி நிலைமையில் ஒரு ஸ்திரத்தன்மையான ஸ்டேட்டடாக இருக்குது. நிலையான வருமானம் உண்டு உங்களுக்கு. ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனால் புதிய சிந்தனைகள், ஏதாவது விலையில் ஜெயிக்கணும்ப்பா, பணம் சம்பாதிக்கணும், எண்ணம் இன்னைக்கு வலுப்பெறும் ஆயிலியத்துக்கு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் கலர். அதிர்ஷ்டமான நம்பர் 5ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே போய் நெய் தீபம் மனசார் வேண்டிட்டு வாங்க, இல்லைன்னா நல்லது நடக்கும். யாருக்கு? ஆயிலியத்துக்கு. அவ்வளோப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் கூட ஆரம்பிப்பாங்க. இப்போ சொத்தை பிரிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு பெரியப்பா வேணாம்னு சொல்லுவார். அந்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி சொத்தை பிரித்து சண்டையெல்லாம் வேண்டாமப்பா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. 8ல் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பாகட்டும், நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கவனச்சிதறல் இல்லாமல் கூடுதல் கவனம் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க, 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். போய்ட்டு வரட்டுங்களா? நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. சூரியன் யாருக்கு அதிபதி? சிம்மத்துக்கு. வணக்கம், வாங்க. லக்னத்தில் கேதன் இருக்கார் சிம்மத்துக்குள்ள. 4ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க, ரைட்டுங்களா? 5ஆம் வீட்டில் செவ்வாய் இன்றைக்கி சூரியனை சேர்த்துக்கிறார். 7ஆம் வீட்டில் ராகு மாந்தி இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். சரி, 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். இப்படியாக இருந்தால் வேலை மற்றும் அமைப்பு பார்க்குறப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி யாருங்க? சூரியன் மற்றும் செவ்வாய். உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மையில் சூரியன் பலமாக இருக்கார். உங்களை எதிர்த்துல ஜெயிக்க முடியாது, ரைட்டா? ஒர்க்லோடெலாம் இருந்தால் கூட அதை பார்த்துக்கலாம் கூட அப்படின்னு தன்னம்பிக்கை உயரும் வேலையை பொறுத்த வரைக்கும். 11ல் இருக்கக்கூடிய வக்ர குருவின் பார்வை பொருளாதார நிலைமையில் திடீர் உயர்வு. பணப்பற்றாக்குறை இருக்காதுங்க, என்ஜாய் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நல்ல வேலையில் திருப்தியாக இருக்குது, பாக்கெட்டில் பணம் இருக்குது. அப்புறம் என்னங்க, இன்றைக்கி நல்லாவே இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 7ல் இருக்கக்கூடிய ராகுவை வச்சு பார்க்குறப்போ கூட்டாளிகள் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி தெரியுது. அதனால் கவனமாக பேசுங்க. ஒரு 1-2 கொஞ்சம் ஆலோசனை பண்ணி ஆமாம் ஜாமி போட்டு, சரி சார் நீங்கள் சொல்கிறத விட நான் சொல்கிற ஐடியாவை திங்க் பண்ணுங்க அப்படின்னு பாசிட்டிவாக பேசுங்க.
ஒப்பந்தங்களில் கையெழுத்துறீங்க, புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி தொழில் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக முதலீடுகள் பெரிய முதலீடு பண்ணுறப்ப யோசனை பண்ணுங்க. நாளில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பும் சுக்கிரன் அமைப்பும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளுக்கு சாதகமாக இருந்தால் கூட பெரிய முதலீடுகள் ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு தொழில் வியாபாரம் பண்ணுங்கள், அமோகமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுண்ணா? அப்போ நிதி நிலைமை நல்லாயிருக்கு, பார்த்துக்கோங்க. குடும்பம் மற்றும் உறவை பார்க்குறப்ப குடும்பத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, உற்சாகம், சந்தோஷம் எல்லாம் அட்டாச்மெண்ட்டாக நடக்கும், அட் அ டைமில் நடக்கும். தாய் வழி உறவுகள் நல்ல வலுப்பெறும், ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தாய் மாமன், சித்தி அந்த வகையில் சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. குடும்ப உறவு ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி பந்தம் அப்படின்னு பர்சனலாக பார்க்குறப்போ 7ல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் மாந்தியனை இருக்கங்காட்டி தவறான புரிதல்கள், சந்தேக பார்வைகள் அம்மனிக்கும் ஐயனுக்கும் இன்றைக்கி வரும். பேச்சில் கவனம், நிதானம் வேணும். நீங்கள் ஃபோனில் அம்மனிட்டு ஒரு பேச்சு பேசிட்டு அங்கே வந்து ஏதாச்சும் ஏப்பா லேட்டு அப்படின்னு கேட்டால் அம்மனி இப்படி ஆகிப்போச்சு, அம்மனி உண்மையை சொல்லணும். அதை விட்டு போட்டு அம்மனி உண்மையை சொன்னால் தப்பாக எடுத்துக்கோன்னு சொல்லி பொய்ய சொன்னீங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சி டிடெக்டிவ் மூலைங்க எப்பவுமே வீட்டுக்காரிக்கு இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஏன்னா எப்பவுமே எந்த வீட்டுக்காரனையுமே வீட்டுக்காரி நம்புற மாதிரி எனக்கு தெரியலிங்க. சந்தேக கண்ணோடனே பார்த்தா அப்புறம் எப்படித்தான் நாம் பொழப்பு நடத்துறது? அந்த சந்தேக கண்ணோட டிடெக்டிவ் ஏஜென்சி வேலையெல்லாம் பார்த்து இல்லையே 5 மணிக்கு நீ ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனியே, 8 மணிக்கு வரேன்னா ஏதோ வேலைத்தனம் பண்ணிக்கிறேன், வாய் ஊது அப்படிம்பாங்க. அப்படி என்ன திடீர்னு இன்றைக்கி வந்து இடையில வந்து இப்படி கேட்குறே வாய் ஊதுனேன்னு அப்படின்னு 2 டைம் ஊதி காமிச்சா கூட ஏலக்காய் வாசம் அடிக்குது, ஏதோ வேலைத்தனம் பண்ணிக்கிற நீ அப்படின்னு பார்த்து எதுக்கு நமக்கு இந்த வேலையெல்லாம்? அதனால் பார்ட்டிக்கு போன்ட்டு இப்படி வந்து அப்படின்னா அதாண்ணா உண்மையை சொல்லு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி டிடெக்டிவ் வேலை இன்றைக்கி அதிகமாக பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. நல்ல வழக்கம் பழகிறது நல்லது, பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் காதல் என்ற உறவை பார்க்குறப்போ 5ல் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி காதல் முயற்சிகளை வெற்றி வரக்கூடிய தன்மையில் இருக்கார். காதலுக்கு எல்லா ராசியும் சப்போர்ட் தானே. அம்மனிக்கு எடுத்து அடிதடி வாங்க வரவது என்ன பண்ணுறது? துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து காதலை பூக்க செலிசெலிக்க ஜம்முன்னு வைப்பீங்க. காதல் சூப்பர் இன்னைக்கு. அதே சமயத்தில் கல்வி என்று பார்க்குறப்ப பசங்க பிள்ளைகளுக்கு 5ல் சூரியன் செவ்வாயினுடைய அமைப்பாகிற படிப்பு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சிறந்த வெற்றியை தரக்கூடிய அனுகூலமான பலனாக கொடுப்பாங்க. ஜம்முன்னு படிக்கலாம், கவலைப்படாது. அடுத்த நட்சத்திரம் அதை பார்க்குறப்ப மகத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்குங்க, கவலைப்படாது. 11ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் உங்களுக்கு நிதி நிலைமை ஒரு திடமான ஸ்திரமான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் கொடுப்பார் இன்றைக்கி மகத்துக்கு. அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கோல்டன் கலர், லைட் ப்ளூ கலர், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி உங்கள் பித்திருக்கள்னு சொல்லுவாங்க, மூதாதையர்கள், உங்கள் தாத்தா பாட்டி முகம் தெரியாமல் இருந்தால் கூட மனசார ப்ரே பண்ணுங்க. அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். முடிஞ்சால் தான தர்மம் முடிஞ்சால் பண்ணுங்க, காசு உனக்கு இருந்தால் கொஞ்சம் லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக சொல்கிறேன். பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். கொஞ்சம் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் பார்த்துக்கணும். 7ல் இருக்கக்கூடிய ராகு ஆகட்டும், 8ல் இருக்கக்கூடிய சனி இருக்குங்காட்டியும் அனாவசிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வெட்டி செலவு தண்ட செலவு ஆயிரும், பார்த்துக்கணும், லிமிட்டாக இருந்துக்கும். அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு க்ரீம் சார்ந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 6ங்க. இன்றைக்கி நீங்கள் லலிதா சகஸ்கர நாமம் தெரியுமா? முடிஞ்சால் நமக்கு எங்கெல்லாம் தெரிய போகுது அப்படிங்கிறீங்களா? சரி, யூடியூப்பில் இருக்குது, போட்டு பார்த்து அதை கேளுங்க. அது கேட்டிங்கன்னா ஏதோ அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தால் போய் நெய் தீபம் போட்டிங்கன்னா நல்லது நடக்குங்க. பூரம் கவலைப்படாதீங்க, கவலைகள் தீரும் இன்னைக்கு. சரிங்களா? உத்தர மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பு, சம்பள உயர்வுக்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. வேலையில் நிம்மதியாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் நிம்மதி உண்டு. 5ல் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மற்றும் 11ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு அதிகார பலத்தை கொடுக்குறாங்க. சுகபோகமான வாழ்க்கையும் உங்களுக்கு உண்டுங்க. உங்களுக்கு சிகப்பு நிறம் ஜம்முன்னு இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. நீங்கள் இன்றைக்கி சூரிய பகவானை, சூரிய நாராயணரை மனசார வணங்குங்க. காலையில் இருந்துச்சு அதுதான் முதலாக அதுதானே பார்ப்போம். அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுளாறு சூரியன் தான். அதை ப்ரே பண்ணுங்கள். ரைட்டா? ஆதித்ய ஹிருதயம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? அதெல்லாம் எதுக்கு? சரி, நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்க, நல்லது நடக்கும். போயிட்டு விட்டுங்களா? அதுக்கு முன்னாடி ராகு கால நேரம் சொல்லுவாங்களே, அந்த ராகு கால நேரம், அது பகலில் இருக்கக்கூடிய ராகு கால நேரத்தில் முக்கிய முடிவுகள் தயவுசெய்து எடுத்துடாதீங்க, சைனில் பண்ணிடாதீங்க. ராகு காலம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது இன்றைக்கி. நாங்கள் பண்ண மாட்டோம், உசார சொல்லிடுவோம்ல. குடும்பத்தில் சின்ன பயணங்கள் செல்வதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருந்தால் நல்லாயிருக்கு. கேட்டுங்களா? வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டீங்க, இன்றைக்கி மாட்டினீங்க, பார்த்துங்கோ. சரிங்க, நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சரிங்க, வாங்க கன்னிராசி நேயர்களே. இன்றைக்கி புதன் ராசியின் அதிபதியாக இருக்கார். ரெகுலராகவே உங்களுக்கு ராசியின் அதிபதி புதன் தானுங்க. அப்புறங்க 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன், அவர் தான் ராசியின் அதிபதி. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டார். சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார் ராசியின் அதிபதி.
சரி, 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் இருக்காங்க. அப்புறம் 6ஆம் வீட்டில் வந்துங்க ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கக்கூடிய குரு அதுவும் வக்ர சஞ்சார ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பார். நிலையான வேலையை கண்டிப்பாக கொடுப்பார். சந்தேகமே வேண்டாங்க. புதிய வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் அமைப்பு சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் 6ல் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு பார்க்குறப்போ எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். வேலை பழுவெல்லாம் பெருசாக இருக்காது, அப்படி மனசுக்குள்ள தோணும். நார்மல் வேலை தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்கலாம். சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 3ல் இருக்கக்கூடிய புதன் ஆகட்டும் சுக்கிரன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நீங்குவதற்கும் ஒரு சாதகமான அமைப்பு நல்லாயிருக்கு. தொழில் நல்லா அமைப்பு நல்லா இருக்குங்க. வியாபார தொடர்புகள் விரிவடையும், கவலைப்படாதீங்க. 7ல் இருக்கக்கூடிய அமைப்பாருங்க சனி. என்னென்னா கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு நீங்கும். இருந்தாலும் நிதானமாக கையாண்டு தொழில் மற்றும் வியாபாரத்துக்கு உண்டான ஒரு பேச்சை பேசி டெவலப் பண்ணுவீங்க. பொருளாதார முன்னேற்றம் சீராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்ப உறவுகள் 4ல் இருக்கக்கூடிய அமைப்பு என்னங்க, செவ்வாய் சூரியன் இருக்குங்காட்டி குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வருவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. ரைட்டா? அது ஒரு வந்தால் கூட தீர்ந்து பேச்சில் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு எடுத்து தெரிஞ்சு பேசிடப்படாத குடும்பத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்போ இன்றைக்கி 7 இருக்கக்கூடிய சனி அமைப்பை வச்சு பார்க்குறப்போ சலிப்பு மற்றும் ஈகோ பிரச்சனை. அடப்போ எத்தனை தடவை இதையே சொல்கிறது, ஒரு தடவை சொன்னாங்க புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. பிடிச்சா பிடிவாதமாக இருக்காளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பிடிவாதம் ஈகோ எல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே மாற்றி வரும். நீ மட்டும் புரிஞ்சுக்கிறியா? நீ சொல்கிறத அந்த ஒத்த கொம்பா நிற்கிற அப்படின்னு சண்டைக்கு வருவான். அதனால் எந்த சம்சாரத்தில் சொல்கிறாப்புல இருந்தால் கூட நிறுத்தி நிதானமாக புரிகிற மாதிரி சொல்லு. புரிஞ்சாலும் அவங்க இருங்க யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு போய் டிவி சீரியல் பார்க்க போயிடுவாங்க. ஏன்டி நாங்கள் என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற, நீ முடிவு சொல்ல சொன்னால் நீ என்ன பேசி டிவி சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? அதனால் விட்டு கொடுத்து செல்வது. சரி அப்படி நீ பொதுவாக யோசனை பண்ணிவிட்டு டிவி சீரியலாக முடிஞ்சதுக்கப்புறம் நீ அப்புறம் பொறுமையாக சொல்லப்படி போய் மலாக்கு படுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? அம்மனிக்கிட்ட இன்றைக்கி எந்த பதிலையும் இன்றைக்கி எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஈகோ பிரச்சனை அப்படி இருக்குது. காதல் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, 3ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு காதல் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கா. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள் நண்பிகள் உண்மையாக இருந்தால் அவங்க கூட உங்கள் காதலுக்கு உதவுவாங்க. எதுக்கு சட்டை போட்டுக்கிற அவதானே நான் பேசிக்கிறோம், உன்னுடைய உண்மையான நண்பர் நான் புரிய வைக்கிறேன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு காதலுக்கு சுக்கிரன் சூப்பரான தூது அனுப்புகிறார். இன்னைக்கு அமோகமாக இருக்குது. ரைட்டா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ல் இருக்கக்கூடிய புதன் அமைப்பை செக் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. ரைட்டுங்க? ஒரு சாதகமான படிப்பீங்க. கம்யூனிகேஷன் மற்றும் எழுத்துத்துறை சார்ந்த படிப்பில் அமோகமாக இருக்குது. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கு, கவலைப்படாதீங்க. நட்சத்திர பலன் அடுத்தது போனோம்னா உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உழைப்புக்கேற்ற பலன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உண்டு. ரைட்டுங்களா? 10ல் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் வக்ர ஸ்டேட்டில் இருந்தால் கூட உங்களோட பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. பதவி உயர்வு கூட செல்வத்துக்கு கிடைக்கும். புதிய மாற்றங்கள் நல்லவே நடக்கும், கவலைப்படாதீங்க. உத்தரத்துக்கு அதிர்ஷ்டமான நிறம் இன்றைக்கி சிகப்பு கலருங்க. உங்களுக்கு நம்பர் 1ங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்றைக்கி சூரியனுக்கு ரைட்டுங்களா கண்டிப்பாக ஒரு சூரியனை மனசார ப்ரே பண்ணுங்கள். எந்திரிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும். ஓகே, தீமைகள் விலகும். உத்தரத்துக்கு அஷ்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அனுகூலமான பணப்புழக்காட்டம் கண்டிப்பாக உண்டு. 3ல் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புதன் அமைப்பை வச்சு பார்க்குறப்போ பண வரவு சீராக இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. சட்ட பாக்கில் குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கடன் பிரச்சனை கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். அஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் க்ரீன் கலர். அப்புறம் அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தா 5ங்க. அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி ஸ்ரீ ரங்கநாதரே நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா முடிஞ்சால் பெருமா கோயிலுக்கு போங்க. லோக்கலில் துளசி மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? நல்லதுங்க. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி மன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குங்க. அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் இருக்கீங்க. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியனாகட்டும் அதோட அமைப்பு தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 9ங்க. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி துர்க்கை அம்மனுக்கு மனசார ப்ரே பண்ணுங்கள். அவங்களுக்கு விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. கந்தர் சஷ்டி கவசம் முருகனுக்கு ரொம்ப பாராயணம் உள்ளது, ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ரைட்டுங்களா? முருகனும் அருள் புரிவான் சித்திரைக்கு. சரிங்க, இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சுப செய்திகள் இன்றைக்கி என்னங்க மங்களகரமான சுப செய்திகள் தேடி வரக்கூடிய குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு வருங்க. நல்ல தகவல்கள் அட்லீஸ்ட் தொலைபேசி வழியாகவோ செல்ஃபோன் இது ஒரு வகையில் வரும். இன்னைக்கு அந்தளவுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். 12ல் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ சில பேருக்கு எனக்கு இங்கே சார் செய்தியே வரல அப்படின்னு
அது தனிப்பட்ட அமைப்பில் கொஞ்சம் மைனஸ் இருந்தால் சிலது தூக்கம் இல்லாத தன்மை, அனாவசிய பயணங்கள் வரக்கூடிய தன்மை சிலதுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா நல்லது நடந்தால் கூட 12ஆம் இடத்தில் கேது கொஞ்சம் தடையை கொடுக்குறார். அதனால் ரெண்டும் கலந்த பலன் தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. போய்ட்டுங்களா? வாங்க துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதி அமோகமாக இருக்காருங்க. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் அதான் முதல்ல இருக்கார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டு. 11ஆம் வீட்டில் யார் கேதன் இருக்கு. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் அமைப்பு பார்த்தா புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். வேலை சுணக்கம் இருக்காது, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மேலதிகாரிகள் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. இது துலாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்கும். உத்தியோகத்தில் உறுதியான நிலைப்பாடு நிலவும். நல்லாயிருக்கு, உத்தியோகம் சூப்பராக இருக்குது. சரிங்க, அடுத்தது தொழில் வியாபாரத்தை பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி 9 கோடி குருவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப வக்ரத்தில் இருக்கார் குரு. அவன் சஞ்சாரம் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை தருவார், கவலைப்படாதீங்க. வியாபாரம் செழிக்கும். தந்தையின் உதவி கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லாவே இருக்குது தொழில் வியாபாரத்தில். 2இல் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனுடைய அமைப்பு பார்த்தா உங்களுக்கு பொருளாதாரம் நிதி சம்மந்தப்பட்ட பணப்புழக்காட்டம் எல்லாமே நல்ல ஒரு சாதகமாக இருக்குதுங்க. நல்ல முதலீடுகள் நல்லா செய்யக்கூடிய தன்மை மேலோங்க போகுது. தொழில் வியாபாரம் பணப்புழக்காட்டம் சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவை பார்க்குறப்ப குடும்ப உறவில் 2ல் சுக்கிரன் இருக்கார், சந்திரன் இருக்கார். 2 சேர்ந்து இருக்கங்காட்டி என்ன ஆகும்? குடும்பத்தில் பேச்சு இனிமையாக இருக்கும். தன்மையான பேச்சு இருக்கும், வன்மையான பேச்சு இருக்கவே இருக்காது. நிதி நிலைமை சீராகும். பாண்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே இணக்கமாக போவீங்க. குடும்பம் அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்போ 5இல் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிபதி செவ்வாய் இங்கே இருக்கார். 3ஆம் வீட்டில் இருக்கார். 7க்கு அதிபதி அவர் தானுங்க. 3ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி சின்ன ஊடல், அப்புறம் கூடல், சண்டையும் சச்சரவும் வந்து அப்புறம் சமாதானமாகக்கூடிய தன்மையை கொடுக்குறாங்க. விட்டு கொடுத்து சென்றால் தாம்பத்தியம் சந்தோஷம் இரட்டிப்பாகும். விட்டு கொடுக்காமல் போனீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் 2 பேர் விட்டு கொடுக்குற மாதிரி தன்மை இருக்குது. ஆனால் அனுசரித்து போய்க்கும் குடும்பத்தில். அம்மனியாட்டும் ஐயனாட்டும் கொஞ்சம் லைஃப் அப்படித்தானே. ஓகே, லைஃப். காதல் 5இல் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ராகுவை தட்டி காய போட்டுருவார். கமலரப்பா காதலுக்குன்னா இடத்தில் பண்ணுற அப்படின்ட்டு காதல் உறவு மலரக்கூடிய தன்மையை சுக்கிரன் அமோகமாக கொடுக்குறாருங்க. ரைட்டுங்களா? வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு ராகு சொன்னால் கூட நான் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு காதலை மலர செய்கிறார். புது காதல் மலரும், பழைய காதல் செழிக்கும். காதல் எனக்கு சூப்பர். சுக்கிரன் இருந்தால் சந்தோஷங்க, அருமைங்க. ரைட்டா? கணவன் மனைவிக்கு சுக்கிரன் இருந்தால் பரவாயில்ல. எங்கேங்க சனீஸ்வரன் வந்து ஆட்டுறார், என்ன பண்ணுறது? சரிங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா பசங்க பிள்ளைகளுக்கு 2இல் இருக்கக்கூடிய புதன் சந்திரன் சுக்கிரன் பேச்சு திறமை எழுத்து தேர்வில் இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எது பண்ணாலும் வெற்றிங்க. இன்றைக்கி காரிய சித்தின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அமோகமாக இருக்குது பசங்க பிள்ளைகளுக்கு. சந்தோஷமாக படிங்க. நட்சத்திரம் சித்திரை, அதை பார்க்குறப்ப தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஏன்னா 3இல் இருக்கக்கூடிய செவ்வாய் அமைப்பாகட்டும் சூரியன் சேர்ந்து இருக்குங்காட்டு சகோதரனுடைய ஆதரவு அமோகமாக இருக்குது. ஒரு சுணக்கம் இல்லாத நாள் தாங்க சித்திரையை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு கலர், உங்களுக்கு சார்ந்த கலர் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 9. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி முருகப்பெருமானை அடாடாடாடா நம்ம சாமியை மனசார ப்ரே பண்ணுங்க. முருகனை வணங்குனீங்கன்னா யாம் இருக்க பயமே கந்தர் சஷ்டி கவசம் சொன்னீங்கன்னா கூடவே வருவார் முருகன். வந்துகிட்டே இருப்பார். போட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக கொடுப்பார் சித்திரைக்கு. சொல்கிறக்கே இனிமையாக இருக்குது. முருகனை பற்றி பேசினாவே மனம் மகிழ்ச்சி அடையுது முருகா. சுவாதி நிதி நிலைமை சீராகும். 2இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனால் அழகிய பேச்சு, பேசுகிற பேச்சிலே பல காரியத்தை உட்கார்திலே சாதிக்கக்கூடிய தன்மை சுவாதிக்கு இருக்குது. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க. அதிர்ஷ்டமான எண் 4. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி துர்க்கையம்மன கோயில் இருந்தால் போய் மனசார வழிபட்டீங்கன்னா, அதுவும் ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் வச்சு விளக்கேற்றுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சுவாதிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். விசாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு போங்க. ஒரு சாதகமான அமைப்பை உருவாக்கி தருவாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? 9இல் இருக்கக்கூடிய குரு வக்ர சஞ்சார ஸ்டேட்டில் இருக்கங்காட்டி தந்தை மற்றும் குருவின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா? போனீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான எண் 3ங்க. செய்ய வேண்டிய இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மனசார கோயிலுக்கு போயிட்டு போங்க. தட்சிணாமூர்த்தி தான் உங்களுக்கு குருவாக இருக்கார். அதனால் போய் நெய் தீபம் போடுங்க, இல்லை மனசார வேண்டிட்டு வாங்க. விசாகத்துக்கு அமோகம் நடக்கும். கவலைப்படாதீங்க, கோயிலுக்கு போய். சரிங்க. வெளிநாடு தொடர்புகள் மற்றும் என்னென்னா வெளிநாடு தொடர்புகள் மூலமாக நல்ல பலன்கள் அமோகமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காற்று வீசி இன்றைக்கி வீசப்போகுது. இருந்தால் கூட பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வீசுகிற காற்றுல பணம் பறந்து உயரப்போது ஜாக்கிரதையாக இருக்குது. சரிங்களா? நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க 8ஆம் ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய்ங்க.
அப்படி இருக்கிறப்ப கோச்சார அமைப்பு பார்க்குறப்ப லக்னத்திலேயே புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க, 2ஆம் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இருக்காங்க, 4ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க, 5ஆம் வீட்டில் சனியன் இருக்கார், 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 10ஆம் வீட்டில் கேதன் தனியாக இருக்கார். சரி, இப்படிலாம் இருந்தால் என்னாகும்? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 10ல் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள், புதிய சிந்தனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. ரைட்டுங்களா? உங்கள் உழைப்பிற்கு வேலையில் சுணக்கம்லாம் கிடையாது, கடுமையாக உழைப்பீங்க. அந்த உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். 5ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப பணிச்சுமை, ஒர்க்லோடு, ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான வேலை செஞ்சோம்ப்பா, இந்த வேலையை என்னை விட்டு யாரும் செய்ய முடியாது, தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும் முருகா. சரிங்களா முருகா? அதே சமயத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்குறப்ப முருகா 2 இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப நிதி நிலைமை சீராகுதுங்க. முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கா. தொழில் வியாபாரம் சிறக்குதுங்க. 8ல் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட், அவருடைய பார்வை எதிர்பாராத தனலாபத்துக்கும் வராக்கடனுக்கும் வழிவகுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. ஓங்குதாங்க வளரப்போது உங்கள் பொருளாதார முன்னேற்றம் சரி, வியாபாரம் தொழில் சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பம் மற்றும் குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய லக்னம், அந்த லக்னத்திலேயே எங்களுக்கு யார் இருக்கா? புதன் சுக்கிரன் இருக்கார். அதனால் குடும்பத்தில் அமைதி சூப்பராக வேலை செய்யும், சந்தோஷம் ரெட்டிப்பாகும். அதே சமயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்தில் உயரும், பாண்டிங் அமோகமாக இருக்குது, இணக்கமாக இருப்பீங்க குடும்பத்தில். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கலாம், லக்னத்திலே சுக்கிரன் இருக்கார். அடா இன்னைக்கு நான் பார்த்த ராசியிலேயே லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு தானுங்க. அதனால் தாம்பத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு காதல் டோயட் பாடுற அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கார். அதனால் அந்த பாட்டு பாடுறப்போ சரி, பேசுகிறப்போ நிதானமாக இருக்கும், இல்லை பாட்டு பாதியில் கட்டாயிரும். நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பேட்ச் எடுத்துக்கிட்டு ஆமாம் அந்த வார்த்தை திருப்பி சொல்லு அப்படிம்பாங்க. எந்த வார்த்தையை மணி சொன்னேன் இல்லை இன்னும் உங்கள் அக்காவுக்குன்னு அப்படி செய்வேன், எங்கள் அப்பாவுக்குன்னு அப்படி செய்வேன் அப்படின்னா எனக்கு அக்கா மட்டும் வசதியா, இப்போ எங்கள் அக்காவுக்கு நான் செய்ய மாட்டோமா அப்படின்னு நல்லா தான் பேசிட்டு இருப்பீங்க. அக்கா பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆட்டாட்டுன்னு ஆட்டக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் எதை பேசினாலும் சரி, ஆனால் உங்கள் அக்கானா எங்கள் அக்கானா 2 ஒரே அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா அக்காவும் சரியாக போயிடுவாங்க. இல்லை எங்கள் அக்கா வேறு உங்கள் அக்கா வேறேன்னா அப்புறம் நீங்கள் வேறு அவங்க வேறையாக போயிடுவாங்க. ஐயா பார்த்துக்கோங்க, அது மட்டும் கொஞ்சம் காரணம் செவ்வாய் சூரியனோட அமைப்பு. சந்தோஷமாக இருக்கிற நீயே பார்த்துக்கிற உன்னையே அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் சூழ்நிலை அறிஞ்சு நீங்கள் காதல் போயிட்டு பாடலாம். குடும்பத்தில் காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 5ல் சனி இருக்கார். அதனால் சின்ன சின்ன தாமதம், அம்மணி 6 மணிக்கு வர சொன்னான், 7 மணியாச்சும் வரலையே அப்படின்னு ஒரு சந்தேகப்படக்கூடாது. ஏதோ வேலைக்கு டிராஃபிக்காக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் காதல் மலரும். அதனால் உறுதியுடன் இருக்கணும். அம்மணி நம்பணும், அம்மணி ஐயனும் நம்பினா அந்த காதல் உறவு பலப்படும். இல்லை கொஞ்சம் வீக் பாயிண்டில் போயிடும், கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லக்னத்தில் புதன் மற்றும் சந்திரன் இருக்கார். அதனால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய புத்திசாலித்தனமான அறிவாற்றல் மிகுந்த படிப்பெல்லாம் அருமையாக படிப்பாங்க. பசங்களை பற்றி டோன்ட் வரி, பி ஹாப்பி, சூப்பருங்க, அமோகமாக இருக்குது. நட்சத்திர பலன்கள் விசாகம், அங்கே பார்த்தா எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று தேடி வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் மற்றும் புதன் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடிய அமோகமான நாளாக கொண்டு வராங்க விசாகத்துக்கு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. இன்றைக்கி 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை மட்டும் மனசார ப்ரே பண்ணும். ரைட்டுங்களா? நல்லது நடக்கும், தைரியமாக பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுசம் புதிய முதலீடுகள், புதிய செயலாக்க திட்டங்கள் எல்லாமே செய்வதற்கு சாதகமான அமைப்பு நல்லா இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய சனியின் நிலைமை எடுத்து பார்க்குறப்போ ஒரு நிலையான முதலீடு, ஒரு ஸ்டாண்டர்டான வருமானம் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட பணம் போடுவீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது அனுசத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் கொஞ்சம் கருப்பு கலர் தான் இருக்குதுங்க. கருப்பு சார்ந்த கலர் கூட காம்பினேஷன் போடுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 8ங்க. நீங்கள் இன்றைக்கி கருப்புன்னு வந்தால் சனீஸ்வரன் தான். சனீஸ்வரனை மனசார ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சால் எல் சாதம் செஞ்சுட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிகரிக்கணும் வச்சுக்க, பித்திருக்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அனுசம் பண்ணிங்கன்னா. கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி செல்வாக்கு உயரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் சந்திரன் சுக்கிரன் அமைப்பு பார்க்குறப்போ உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் உறவுலையும் சரி, சமுதாயத்திலும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். தைரியமாக செயல்படுவீங்க. கேட்டை நல்லா தைரியமான நிலைமை வரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கலருங்க. நீங்கள் 5ஆம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போங்க, போய் துளசி மலை முடிஞ்சா வாங்கல, பெருமாளை போய் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா இன்றைக்கி நன்மை தரக்கூடிய அமைப்பை மாற்றி கொடுப்பாங்க. கேட்டை சூப்பராக பண்ணலாம். சரி, எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஆடம்பர செலவு செய்யக்கூடிய தன்மை மேலோங்கும். வரவு வந்து செலவு வனிதா சார் அப்படின்னா தேவையான செலவில் பண்ணிங்கன்னா காசு மிச்சம் பண்ணலாம், இல்லைன்னா கடன் வாங்கலாம் பத்தாது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த குதூகலமாக மனசு சந்தோஷமாக இருக்குது. நாளில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைச்சு பார்க்குறப்ப வண்டி வாகனம்
வாங்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஓகே, அது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு திங்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 2க்கு 3 டைம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி ராசியின் அதிபதி குருவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு லக்னத்திலே செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் புதன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் என்னாகுன்னு கேட்கல. வாங்க பார்ப்போம். அதுதானே நம்ம இருக்கோம். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லக்னத்திலேயே ராசியின் அதிபதியாக குருவின் பார்வை டைரெக்டாக படுதுங்க. ரைட்டா? அதே சமயத்தில் செவ்வாய் சூரியனை இணைஞ்சிருக்காங்க. அதனாலேயே உத்தியோகத்தில் ஒரு வேகமான முன்னேற்றம். ஒரு காரியத்தை வேலை எடுத்தால் ஒரு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய 1/2 மணி நேரம் செஞ்சிருவீங்க. அந்தளவுக்கு ஸ்பீட்னஸ் இன்னைக்கு இருக்குது. 3ல் ராகன் இருக்கார். அதனால் உடன் பணிபுரியக்கூடிய எல்லா சபார்டினேட்ஸ், கோஆர்டினேட்டர் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் நிதானமாக பேசணும். ரைட்டா? என்னால் தான் முடியுங்கிற கர்வம் இன்றைக்கி வரக்கூடிய தன்மை இருக்குது. அந்த கர்வம் நமக்கு வேண்டாங்க, பிரச்சனையாகி போயிடும். உங்கள் வேலையை முடிச்சு அமைதியாக வந்துடும், அது பெட்டர். சரிங்களா? அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7 இருக்கக்கூடிய குரு வந்துங்க வக்ர ஸ்டேட்டில் சஞ்சார நிலைமையில் தான் இருக்கார். சஞ்சாரம் வக்ர ஸ்டேட்டில் இருக்குது. அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்பு பார்க்குறப்ப கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும், புதிய முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துக்கு உண்டு. வக்ரமான குரு நல்ல அமைப்பில் இருக்கார். அதனால் நல்லா இருக்குது. அதே சமயம் 12ல் இருக்கக்கூடிய சுபகரங்கள் அமைப்பு வெளிநாடு தொடர்புடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் தொழில் மூலம் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பு. பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தீர்ந்துருங்கன்னு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரம் செழிக்க போகுதுங்க. அதுக்கு மேலே இன்னும் சூப்பருங்க. குடும்ப உறவுகள் 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும், சந்திரனுடைய செலவு கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்குது குடும்பம். அது சுப செலவாக விரைய செலவானு சொல்ல முடியாது. அது சூழ்நிலையை பொறுத்து ஏதோ ஒரு வகையில் செலவு வைக்கக்கூடிய தன்மையில் குடும்ப உறவு இருக்குதுங்க. அதே சமயத்தில் அந்த செலவுக்கான மகிழ்ச்சி வரக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி அநேகமாக சுப செலவாக தான் இருக்கணும். வீண் செலவு வந்தால் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா சந்தோஷமாக ஓடுவோம். எப்படியும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும், ஆரோக்கியம் மேம்படணும் வேண்டிக்குவோம். அதே சமயத்தில் கல்யாண பேச்சு, திருமணம் இது மாதிரி நல்லதுன்னா மகிழ்ச்சியாக செய்யும்ல. அதனால் சுப செலவு வருங்க, மகிழ்ச்சி இருக்குதுங்க, தைரியமாக இருங்க. சரிங்களா? கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி 7 இருக்கக்கூடிய குரு வக்ர சஞ்சாரம் தன்மையை பார்க்குறப்ப தம்பதியர் உறவில் நல்ல புரிதல் உண்டாகும். ரைட்டா? சின்ன சின்ன மனத்தாங்கள் அப்போ இருந்தால் கூட விடுங்க, 1000 இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்ம தானே பார்த்துக்கணும். ஓகே, நீங்கள் இவ்வளோ தான் நான் காப்பாற்றணும், நான் இவ்வளோ தான் நீங்கள் காப்பாற்றணும், நம்ம 2 பேரும் இருந்தால் தான் பசங்களையில் காப்பாற்ற முடிகிற தன்னம்பிக்கை இன்றைக்கி உயரும், தாம்பத்தியம் சிறக்கும். ரைட்டுங்களா? அதனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும், தைரியமாக இருக்கலாம். ஓகே, நீங்களும் இன்றைக்கெல்லாம் காதல் டுவேட் நீங்கள் பாடலாம். ரைட்டா? விருச்சிகத்தாட்டுக்கு மோசமெல்லாம் கிடையாது, ஜம்முன்னு பாடுங்க. பழைய பாட்டாக இருந்தாச்சு, புது பாட்டாக இருந்தாச்சு. அதே சமயத்தில் காதல் நிலைமை 7ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது காதல் உறவை பலப்படுத்தும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். திருமணம், காதல் என்ற நிலைமையை தாண்டி திருமணம் என்ற பந்தத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. சூப்பராக வேலை செய்யுது. பசங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் சூரியன் இருக்கார். அதனால் படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி எதில் பண்ணாலும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் 12ல் இருக்கக்கூடிய புதன் வெளிநாடு படிப்பு செய்யறவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை தர்றார். என்கொயரி பண்ணலாம், நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? நட்சத்திர பலன்கள் அடுத்தது பார்த்தோம்னா மூலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடுங்க. டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த நீர்ச்சத்து குறைபாடு வர மாதிரி தெரியுங்களே, அப்பப்போ ஜூஸு தண்ணி சுடு தண்ணி பார்த்தப்போ குடிச்சுங்க. நான் சுடு தண்ணி இருக்குன்னு குளிர் காலத்தில் சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் லக்னத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் சூரியன் மற்றும் 12ல் சுக்கிரன் இருக்குங்காட்டி அதிகப்படியான உழைப்பு எல்லாத்துலேயும், அது வியாபாரம் தொழில் வேலையில் இருக்குது. அதனால் உடல் சோர்வு வரும். அதனால தான் ஓய்வு எடுக்கணும், உடல் ஆரோக்கிய கவனம் வரும்னு சொல்கிறேன். காரியம் இல்லாமல் ஜாதகத்தை பேசக்கூடாதுல்ல, ராசி பலன் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் மூலம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. உங்களுக்கு 3ஆம் நம்பர் சூப்பராக வேலை செய்யுது. அதே சமயம் ஆஞ்சநேயரை இங்கேருந்து மனசார வீட்டிலேருந்தே நாமக்கல் ஆஞ்சநேயர் மனசார ப்ரே பண்ணிக்கணும். கரெக்டா? ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த குறைகளை அகற்றி ஒரு சிறந்த வழியை காமிப்பார். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும் மூலத்தை. சரிங்களா? போராடம் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு மிளிரக்கூடிய தன்மை, நிதி நிலைமை, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. காரணம் 7ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை மற்றும் 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு உங்களுக்கு நிதி வரவை திருப்தியாக வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டாலும் பணத்துக்கு பஞ்சம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தன்மை போராட்டத்துக்கு அமோகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வெள்ளை கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர். இன்றைக்கி 6ஆம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர். நீங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி மனசார ப்ரே பண்ணுங்கள். செல்வம் வந்துட்டால் மகாலட்சுமி தான். அதனால் ரொம்ப நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க போராட்டத்துக்கு. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி கடின உழைப்பு திறம்பட செய்வீங்க. அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உண்டு. 4ல் இருக்கக்கூடிய சனி, வண்டி வாகனம் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் எடுப்பீங்க. சில பேர்த்துக்கு அது கைகூடும். நல்லாயிருக்கு உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும்.
இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு மற்றும் நீலம். அதிர்ஷ்டமான எண் 8. கருப்புன்னு வந்தால் மேக்ஸிமம் சனீஸ்வரன் தான். அதே தான், சனீஸ்வரனை மனசார ப்ரே பண்ணுங்கள். இல்லாத ஏழை மக்களுக்கு கல்வி பசங்க போட முடியலையா, சின்ன சின்ன உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். தானம் தனம் பண்ணுங்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அந்த பலன் உடனடியாக கொடுப்பார் உத்திராடத்துக்கு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நிதி நிலைமை பொருளாதார நிலைமை சூப்பராக வேலை செய்ய போகுது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்குண்டான சாதகமான அமைப்பும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் குலதெய்வ வழிபாட்டை முதல் ப்ரே பண்ணிங்கன்னா ரைட்டா, மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், செல்வ செழிப்பு எல்லாமே உருவாகும். கொலப்படாமல் இருக்கும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. சனீஸ்வரனை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களே, கேப்ரிகார்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். 8ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 6ல் இருக்கக்கூடிய குரு வக்கரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதெல்லாம் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு தீரக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதாவது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சனியால் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். செய்ட வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரெகுலர் வேலையாக இருந்தால் கூட சூப்பராக இன்றைக்கி வேலையை முடிப்பீங்க. சூப்பராக சனி சப்போர்ட்டாக இருக்காருங்க உங்களுக்கு. அதுக்கு மேலே என்னங்க? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 11 இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் அமைப்பு லாபகரமான ஒரு தொழிலையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ரைட்டுங்க. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முதலீடுகள் அதிகரிக்கும். சூப்பராக வேலை செய்யுது. 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கங்காட்டி வரவு அந்தளவுக்கு வந்தால் கூட செலவு பண்ணுப்பா, செலவு பண்ணணும்ல அப்படின்னு செலவையும் கொஞ்சம் இழுத்து விடுவாங்களான்னு தெரியும். ரைட்டுங்களா? சில சமயம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் ரைட்டா கொஞ்சம் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணுங்கள். சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, பின்னாடி வேலைத்தனம் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 11ல் வந்து சுக்கிரன் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகுனா குடும்பத்தில் சந்தோஷம், நிதி வரவு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மையை உருவாக்கி தருவார். சுக்கிரன் யாரையும் கெடுக்கிறமான தன்மையில் இல்லைங்க. மூத்த சகோதரின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். பாண்டிங் அமோகமாக இருக்குது. சுக்கிரன் ஸ்ட்ராங்காகவே இருக்கார் உங்கள் குடும்ப ஸ்தானத்தில். கவலைப்படாமல் இருக்கு. கணவன் மனைவி பந்தம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் யார் இருக்கார்? செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கங்காட்டி கொஞ்சம் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் சின்ன சின்ன புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அந்யோன்யம் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தாம்பத்தியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அம்மனிக்கு நல்லது, ஐயனுக்கு நல்லது. குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போகணும். சரி, இப்படித்தான் இருக்குன்னா காதல் நிலைமையில் 11ல் வந்து யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கார். அதனால் காதல் உறவு மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்களா? சுக்கிரன் தான் கைவிட மாட்டார். காதல் உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கால் வந்தால் கூட தகுந்த நண்பர்கள் நண்பிகள் மூலிமா இன்னும் 2 பேர் அந்யோன்யமாக இருந்தீங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கிறீங்க, இதான் உண்மையான காதலா அப்படின்னு அவங்க வந்து உங்களை புரிய வைப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. அந்தளவுக்கு மகிழ்ச்சி பொங்கும். பிரச்சனை இல்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளுக்கு 11ல் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ நண்பர்களின் உதவியால் குரூப் ஸ்டடி மூலிமா படித்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அறிவாற்றல் பெருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கணும்னு எண்ணம் மேலோங்கும். கவலைப்படாமல் இருக்குது. தைரியமாக படிக்கலாம். நட்சத்திர பலன் பார்க்குறப்போ உத்திராடம். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீருங்க. மெயினாக 6ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது நிதி நிலைமையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்குறார். சந்தோஷமாக இருக்கலாம். அதிர்ஷ்டமான நிறம் இன்றைக்கி மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 3. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை குரு பகவான மனசார ப்ரே பண்ணுங்க. ரைட்டா? முடிஞ்சால் மஞ்சள் நிற வஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு துண்டு கிடைக்கும், வாங்கிட்டு போய் குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நல்லது நடக்கும். உத்திராடம். கவலைப்படாமல் இருக்கு. சரிங்களா? திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பணம் வந்து சரளமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரம் முன்னாடி சூப்பராக இருக்குது. 11ல் வந்து சந்திரன் இருக்கார், புதன் இருக்கார். அதனால் எதிர்பாராத நிதி ஆயம் வராக்கடன் கூட வந்து குவியக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க திருவோணத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 5ங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெருமா கோயிலில் போய் ஒரு துளசி மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க. பெருமா கோயிலுக்கு போய் என்ட்ரி ஆகிட்டு போங்க. நல்லது நடக்குங்க. கவலைப்படாதீங்க. நன்மை கிடைக்கும். சரிங்களா? அவிட்டம். அவிட்டம் என்னென்னா இன்றைக்கி சின்ன சின்ன பயணங்கள் அலைச்சலாக இருக்குது சார். ஐயோ சாமி, இந்த வெயில் பனி ஒரு பக்கம் என்னால் முடியல அப்படின்னு நினச்சா கூட அந்த பயணங்களால் ஆதாயம் உண்டுங்க. அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. சரிங்களா? 3ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உத்தியோகம் நிமித்தமாகத்தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய வெற்றி எதுலேயும் உண்டு. எதுலேங்க? வியாபாரம் தொழிலையும் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. பரவாயில்ல விடுங்க. காசு வரணும்னா அலைஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க. நீங்கள் 8ஆம் நம்பர் அமோகமான நம்பர் 3. நீங்கள் இன்றைக்கி சனீஸ்வரனை மனசார ப்ரே பண்ணுங்க. போகிற வழியில் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டு போங்க. முடிஞ்சால் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு முடிஞ்சால் ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். சூப்பருங்க.
ரைட்டா? எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமோகமான நாள் தான் உங்களுக்கு. சரிங்களா? சனி பகவானை வணங்கிட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். தான தர்மம் பண்ணிட்டு போங்க, நல்லாயிருக்கு. நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கும்பராசி நேயர்களே, சனி ராசியின் அதிபதி உங்கள் கோச்சார அமைப்பில் லக்னத்திலே ராகு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனி என்ன இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 7ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க, 11ஆம் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் சூரியன் அமைப்பு இருக்குது. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 10ல் இருக்கக்கூடிய புதன் ப்ளஸ் சுக்கிரன் அமைப்பு உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர், ஒரு நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாக்கி கொடுப்பாங்க. ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு அமையும். ரைட்டா? சிறப்பான காலமாக சிறப்பான நேரமாக இன்றைக்கி இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும் சூரியன் இருக்குங்காட்டி உயர் பதவிகள் உங்களுக்கு தேடி வந்து நீங்கள் தான் பொறுப்பான ஆளுங்க சார், இந்த வேலைக்கு உங்களுக்கு ஓனர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுப்பாங்க. பொறுப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, ஏற்றுக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ல் இருக்கக்கூடிய குரு வக்கரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் புதிய முதலீடுகளுக்கு சாதகமாக இருப்பாங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது, லாபம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? 2ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்ப பணி பரிவர்த்தனைகள் நிதானமாக இருப்பீங்க. நல்ல ஒரு உசாரான பார்ட்டியாக நீங்கள் வேலை செய்வீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லா இருக்குது, செழிக்கும், கவலைப்படாதீங்க. குடும்பம் உறவை பார்க்குறப்ப லக்னத்திலே ராகன் இருக்கார், 2ல் சனி இருக்குங்காட்டி குடும்பத்தில் நிதானமான பேச்சு, கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்லாம் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் யோசனை பண்ணுங்கள். மற்றபடி மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. வீண் சண்டை சைக்கெலாம் போக மாட்டீங்க. இருந்தாலும் ஒருத்தர் கமிட்மெண்ட் குடும்பம் சார்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும் அதை பற்றி பேசுகிறப்ப 1க்கு 2 டைம் யோசனை பண்ணிவிட்டு விசாரிச்சு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதுதான் எடுத்தவங்க ஒருத்தர் பண்ணிடாதீங்க எந்த விஷயத்தையும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு 7ல் கேது இருக்கார், என்ன ஆகும்? கமெண்ட் இருக்க மாட்டார். அதனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆன்மீக பயணங்கள் 2 பேரும் கோயிலுக்கு வாமா போகலாம், மனசு கொஞ்சம் அலைபாயுது அப்படின்னு சொன்னால் அப்படி நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கோயிலே ஒரு நல்ல ஒரு தீர்க்கமாக பேசலாம். ரைட்டாக? கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில். ரைட்டுங்களா? சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்மனியை வந்து பைக்கில் ஏற்றணுமா, கோயிலுக்கு போனோமா, அவன் அமைதியாக போயிட்டு வரணும். போகிற வழியில் ஏமா எங்கள் அக்காவை தெரியுமா அப்படின்னா உங்கள் அக்காவை பற்றி பேசாதையா, ஏயா எங்கே போனாலும் அதையே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஏதோ ஒரு அவன் ஏன்னா என்ன பண்ணாலும் உங்கள் அக்கா என்ன ஒன்றா தெரியுமா, நமக்கு அக்கா பாசம் அவங்களுக்கு. உங்கள் அக்கானால நீ இவ்வளோ தூரம் பண்ணுற அப்படிங்கிற நினைப்பு. நாம் பாசிட்டிவாக நினைக்கிறோம், அவங்க நெகட்டிவாக நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்போங்கு இருக்குது. அதனால் கீப் குவைட் ஃபார் யுவர் ஒய்ஃப் அண்டு அப்படி. ரைட்டுங்களா? சரி. காதல் 5ல் குரு எப்படி வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் காதல் உழவு மலரும். எந்த ராசி எடுத்தாலும் நானும் பார்த்துட்டேங்க, ஏதோ ஒரு வகையில் காதல் பூ பூக்கும், காதல் மலருங்கிற தன்மை தான் வருது. என்ன பண்ணுறது? காதலில் எல்லாம் சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியுது. அம்மனிக்கிட்ட தான் பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு. சரிங்க. அதே சமயத்தில் உங்கள் காதல் வந்து பூ பூக்கக்கூடிய செழிக்கக்கூடிய புதிய காதல் மலரும். இன்றைக்கி அந்த அளவுக்கு குரு வக்ரமாக இருந்தால் கூட அமைதியாக இருக்கார். பலம் கொஞ்சம் காதலுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல காதல் ஜெயிக்கணும், அதுதான் நம்ம கொள்கை. சரிங்களா? சரிங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா பசங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய புதன் ஆகட்டும் சுக்கிரன் ஆகட்டும் மேல் படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கு சாதகமான அமைப்பில் இருக்காங்க. சரிங்களா? நல்லா அமோகமாக இருக்குது. நட்சத்திர பலனை பார்க்குறப்போ அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும் சூரியன் ஆகட்டும் பதவி உயர்வுக்கான ஒரு செல்வாக்கை தரக்கூடிய அமைப்பில் அமோகமாக இருக்காங்க. அவிட்டம் ஜெயிக்கலாங்க. அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ கலர், அதிர்ஷ்டமான நம்பர் 8ங்க. நீங்கள் இன்றைக்கி சனீஸ்வரனை மனசார ப்ரே பண்ணிட்டு போங்க. ரைட்டுங்களா? நீங்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கு சாதகமான கடவுள் யாருங்க? சனீஸ்வரன் ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் யாராவது இல்லாத ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனீங்கன்னா சனீஸ்வரன் நல்ல வழி காமிப்பார், கவலைப்படாதே. சதயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு எதிர்பாராத நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உருவாக்கி தருவார். யூட்டர்ன் அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது சதயத்துக்கு. அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு கலருங்க. இருந்தால் கூட கருப்பு சார்ந்த மற்ற கலர் காம்பினேஷனாக போடலாம். அதிர்ஷ்டமான நம்பர் 4ங்க. நீங்கள் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்மன் இருப்பாங்க, அந்த துர்கை அம்மனை மனசார ப்ரே பண்ணிவிட்டு முடிஞ்சா ரைட்டா ஒரு விளக்கு போட்டு வாங்க. ரைட்டா? ரொம்ப நல்லது நடக்கும் சதயத்தை பொறுத்த வரைக்கும். புரட்டாதி நிதி நிலைமை இன்றைக்கி சீராக இருக்குதுங்க. 5ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருந்தால் கூட முதலீடுகள் தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது புரட்டாதிக்கு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குருவுக்கு மரியாதை செலுத்தணும். யாருக்குங்க? வாத்தியார் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு கொண்டக்கடலை மாலை வீட்டில் இருந்தால் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு போய் ப்ரே பண்ணிட்டு போங்க, நல்லது நடக்கும் சிம்பிளாக. சரிங்களா? சரிங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றியை தரும், தைரியமாக இருக்கலாங்க. பழைய நண்பர்கள்
பழைய உறவுகளை சந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மையாக இருந்தால் கூட அம்மனிகிட்ட மட்டும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கீப் குவைட், ரொம்ப முக்கியம். ரைட்டா? உங்கள் சொந்தத்தை பற்றி அவங்ககிட்ட பேசவும் மாட்டேன், அவங்க சொந்தத்தை பற்றி நீங்கள் கேட்கவும் மாட்டேன். உங்கள் 2 பேர்த்தை பற்றி மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அவ்வளோதான், ஒரே சிம்பிள் மேட்ரு. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மீனராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ராசியின் அதிபதி குரு. இன்னைக்கு லக்னத்தில் சனியன் இருக்கார், 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டு, 6ஆம் வீட்டில் கேதன் இருக்கார், 9ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. சரி, 10ஆம் வீட்டில் பார்த்தா செவ்வாய் சூரியன் இருக்காங்க, 12ஆம் வீட்டில் ராகு மாந்தி இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க. ஏன் நம்ம வீட்டு கதையை சொல்லு அப்படிங்கிறீங்க. வந்துக்கிட்டே இருக்கிறேன். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் இருக்கங்காட்டி உத்தியோகத்தில் பதவி உயர்வும் நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய வேலையிலையும் இன்னைக்கு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. தலைமை பொறுப்பு கூட தேடி வந்து மீனராசி கலக்கிற அளவுக்கு வேலை ஸ்திரமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. 6ல் இருக்கக்கூடிய கேது சார் ரொம்ப சிரமப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால் கூட இருக்காது, போட்டிகள் இருக்கும். ஆனால் அந்த கேது உங்களை கடைசியில் வெற்றி வர வச்சிருவார். அதனால் வேலையில் தயக்கம் இல்லாமல் இருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 9ல் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன். அதனால் புதிய ஒப்பந்தங்கள் ஆகட்டும், புதிய முதலீடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரம் தொழில் விரிவடையும், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், நல்ல ஒரு செழிப்பான ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி 4ல் இருக்கக்கூடிய வக்ரமான குரு என்ன பண்ணுவார்னா, புதிய தொழில் புதிய வியாபார முயற்சிகளுக்கு சாதகமாக இருக்கார், இடைஞ்சல்கள் தரமாட்டார், சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, இப்போ ஒரு லக்னத்திலே சனி இருக்கார். அதனால் சின்ன மனச்சோர்வு, சின்ன சங்கடங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. எடுத்த காரியம் இன்னைக்கு பலிக்கலையே அப்படின்னு கொஞ்சம் தன்மை இருக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தையை சரி இந்த இடம் பண்ண அதப்பாப்பா அப்படின்னு அடுத்த சுபகாரியத்தை பற்றி பேசக்கூடிய தன்மையை மேலோங்கி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்போ லக்னத்தில் சனி இருக்கார். என்ன பண்ணுவார், என்ன கமெண்ட் இருக்கிறீங்க 2 பேர் அமைதியாக பேசாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சனி லைட்டாக சண்டை மூட்டி விடுறதுக்கு வழி பண்ணுவார். ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட ஒரு நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்லது. அதே சமயம் 9ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் சண்டை வந்தால் கூட நம்ம 2 பேர் அப்படி இப்படிங்க நாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அந்யோன்யம் தாம்பத்திய உறவு சிறக்கும். சண்டை வந்தால் தானே குடும்பங்க, அது கணவன் மனைவி அப்படி தானே இருக்கணும், அப்போ தான் அன்பு வெளிப்படும். சுக்கிரன் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். சண்டை மூட்டர் சனி இருக்கார், சண்டையை தீர்த்து வைக்க சுக்கிரன் இருக்கார், பார்த்து நடந்துக்கும், அவ்வளோதான். போயிட்டு வரட்டுங்களா? அதே சமயத்தில் காதல் அங்கே பார்த்தீங்கன்னா 9ல் சுக்கிரன். அப்புறம் என்னங்க, சுக்கிரன் வந்து காதலை மலரச் செய்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தர்றார். சில பேர்த்துக்கு வண்டி வாகனத்தில் போய் கொஞ்சம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவீங்க. திருமணம் என்ற பேச்சு கூட இன்றைக்கி அமோகமாக நடைபெறும். பாசிட்டிவ் பாயிண்ட் நல்லாயிருக்கு. காதல் சூப்பர் வழக்கமாக. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் இருக்கக்கூடிய புதனாகட்டும் சந்திரனாகட்டும் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு. மற்றவர்களுக்கு சின்ன கவனச்சரி வந்தால் கூட படிப்பில் கைவிட்டுற மாட்டேங்க. ரைட்டாங்க? வீட்டோட கவலைப்படல, விளையாண்டே இருக்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் எந்த நேரத்தில் படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ரைட்டா? அவங்களுக்கு ஒன்றும் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. சூப்பருங்க. நட்சத்திர பலன்கள்னு பார்க்குறப்போ புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. 4ல் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணங்காசு பொருளாதாரம் சொத்து சேர்ப்பதற்கு உண்டான சாதகமான அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான மஞ்சள் கலருங்க, நம்பர் 3 உங்களுக்கு நல்ல நம்பர். அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை மனசார ப்ரே பண்ணுங்கள். ஏதாவது ஏழை மக்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா குரு வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கைக்கு. பார்த்து பண்ணுங்கள். சரிங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கங்கள் வர மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் முடியல சார், என்ன வாழ்க்கையில் எவனுக்கு எப்படியோ எனக்கு கஷ்டம் திரவ மனைவி சார் அப்படிங்கிற புலம்பல் தன்மை அதிகரிக்கும். 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் இருக்கங்காட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி இன்னொருத்தருக்கு போதே அப்படிங்கிற ஒரு தன்மை என்ன தலைக்கணம் சொல்ல முடியாது, கிடைக்கலன்னு வருத்தம் இன்னைக்கு இருந்தால் கூட இன்னைக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டான நாள் தானே, ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு இல்லை. ஆனால் கவலை கொஞ்சம் இருக்குதுங்க உத்திரட்டாதியை பொறுத்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலருங்க, நீங்கள் 8ஆம் நம்பர். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கிட்ட மனசார ப்ரே பண்ணு. ஒரு சின்ன விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கோ நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் நீங்கி ஒரு நல்ல வழி காமிப்பார் உத்திரட்டாதிக்கு. சரிங்களா? ரேவதி சுப செய்திகள், காதுக்கு இனிமையான தருணங்கள் வந்து சேரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 9ல் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருளாதாரங்கிற நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய தன்மை வளர்ச்சி கொடுப்பார். அமோகமாக இருப்பீங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தா பச்சை கலருங்க, நீங்கள் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை இருந்தால் வாங்கி போடுங்க, இல்லை பெருமாளை போய் நிறைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? போயிட்டு வந்தீங்கன்னா ரேவதிக்கு இன்னும் அமோகமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் குடும்பத்துடன் நீங்கள்
செலவு செய்வது ரொம்ப நல்லது. நேரத்தை செலவு பண்ணுவது ரொம்ப நல்லது. என்ன காசு பணம் சம்பாதிச்சா கூட குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்கிற பேச்சு கொஞ்சம் மனசுக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன தாக்கம் இருக்குது. அதை குறைக்கணும்ல, அது கொஞ்சம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் தேவையற்ற வீண் அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் இருந்தால் அதை தவிர்த்துக்கும். வெட்டி அலைச்சல் வெட்டியாக எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எதுக்கு பிரயோஜனமான பயணங்கள் வருதோ அதுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. சரிங்களா? ரைட். 12 ராகு இருக்கார். அதனால் சின்ன எதிர்பாராத தடைகளை கூட உங்கள் வேலை தொழில் வியாபாரத்தில் ஏற்படுத்த கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரைட்டா? யோசனை பண்ணி நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேர்களை மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீனம் வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோவை நம்ம சேனல்லையும் இருக்குதுங்க. லிங்க் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு விட்டுங்களா. நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரா.